பல பேருக்கும் சர்க்கரை நோய்ங்கிறது இருக்குது. அதனால் அடிக்கடி நம்மளோட உணவில் கசப்புகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தினம் எந்த கசப்பை சாப்பிட்டுட்டு இருக்கிறது? கசப்பாக சாப்பிட பிடிக்குமா என்ன? அதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? டேஸ்ட்டாக இருக்கிற கசப்பை சாப்பிடுவோம். அந்த மாதிரியா கசப்பாக இருக்கிற வெந்தயத்தை சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணி வெந்தய தொகையிலாக மாற்றி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், உப்புமாவுக்கு தொட்டுக்கலாம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இப்படி அடிக்கடி அந்த வெந்தய தொகையில் நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்க உணவில் சர்க்கரையாவது உப்பாது எல்லாம் உரம் கட்டின்னு ஓடி போயிடும். சரியா? இப்போ அந்த வெந்தய தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வறுக்கிச்சு அது கவனம் இருக்கும். வெறும் வானிலையில் 2 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு இந்த அளவு மஞ்சள், இதில் ஒரு பாதி இந்த அளவுக்கு அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துண்டையும் போட்டு நல்லா வெறும் வானிலையில் வதக்கணும். அந்த மஞ்சள் கலராக இருக்கிற வெந்தயம் சிவப்பு கலராக ஆகணும். கருப்பாகிடக்கூடாது. கற்பனை நல்லாவே இருக்காது. சிவப்பு கலராக நல்லா எண்ணெயெல்லாம் குத்த வேண்டாம். வெறும் வானிலையில் அது பட் 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 பட்னு வெடிக்கும் வெந்தயம். அதுதான் அது வறுபட்டுருக்கு, நல்ல வாசனையாக இருக்கும். அந்த 2 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு சின்ன விரலி மஞ்சள் துண்டும் நம்ம வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் குத்தி நல்லா இவ்வளோ பெரிய துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதை போட்டு நல்லா பொரித்து அதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு 10-12 வரமிளகா நல்லா வறுத்து அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வெந்தயம், பெருங்காயம், மஞ்சள், வரமிளகா இதெல்லாம் வறுத்து வச்சுட்டோமா? இவ்வளோ தான் வறுக்க வேண்டிய சாமான். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா இவ்வளோ புளி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குட்டி ஆரஞ்சு பழம் அளவு புளி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். திப்பி கிப்பி அதுக்கப்புறம் அந்த இதில் வருதே அந்த புளியில் காம்பு கோது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா நல்லா பிசிஞ்சு நல்லா அதை வடிகட்டிக்கணும். அதை வடிகட்டின்ட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, இதை மிக்சியில் போட்டு அந்த இதையும் அந்த புளியும் உப்பையும் கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மிக்சியில் நல்லா வழுமூணாக அரைச்சிடும். நல்லா அரைச்சிட்டோம்னா அது ஜாம் மாதிரி வரும். அது ஜாம் எல்லாம் குழந்தைகள் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாம் மாதிரியான திட்டத்தில் அது வரும். அதுக்கப்புறமா அதை இறக்கி கீழே விட்டுட்டு இந்த மிக்சியை எடுத்து கீழே விட்டுட்டு ஸ்டவ் மூட்டி ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் குத்தி வானிலையில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டு இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, இதை அதில் குத்தி நல்லா சிம்மில் வச்சு கலரிண்டே இருக்கணும். அப்போ அதெல்லாம் குதிக்கும் வச்சு மேலெல்லாம் முட்டை அந்த எண்ணெய் உமிழும் அந்த தொகை. அந்த ஸ்டேஜ் தான் அது நல்லா பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த துவையில் ஆறினதும் எடுத்து நல்லா கண்ணாடி பாட்டில் அடியில் ஒரே 1 ஸ்பூன் வெறுமை ஒரு எண்ணெய் குத்தி 1 ஸ்பூன் எண்ணெய் குத்தி இந்த விழுது இந்த வெந்தய தொகையில் அதை போட்டுட்டு மேலேயும் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த கண்ணாடி பாட்டை மூடி வச்சுக்க வேண்டியது தான், காற்று போகாமல். இதை 1 ஸ்பூன் இந்த தொகையில் போட்டால் கூட நல்லா 1 கப் சாதம் நல்லா கலந்து சாப்பிடலாம். 1 ஸ்பூன் போட்டால் கூட 4 தோசை சாப்பிட்லாம், 4 இட்லி சாப்பிட்லாம், 3 சப்பாத்தி சாப்பிடலாம், எதோட வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். நல்லா அப்படியே சாப்பிடலாம் பிடிச்சதுன்னா. ஏன்னா இருக்கிறது உப்பு புளிப்பு காரம் வாசனை இல்லை.
இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம் பிடிக்கும்னா. அதனால் இந்த தொகையில் வந்து நம்ம அடிக்கடி பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு கூட இது கெட்டு போகாது. இந்த தொகையில் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். எதுக்கு வேணுமானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த கசப்பு இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா குறையும். பிபி பேஷண்ட் மட்டும் இதில் உப்பை உரவாக போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பை போட்டு சாப்பிட்டு சர்க்கரை போய் உப்பு வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அதில் பிபி பேஷண்ட்டாக இருந்தாக்க அவள் வந்து கொஞ்சம் உப்பை குறைவாக போட்டுக்கோங்க. அப்போ அந்த வாசனையாக கம்மன்னு சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கும். குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஒரு துண்டு வெள்ளத்தை அதில் போட்டு அரைச்சி அவளுக்கு ஜாம் மாதிரி கொடுங்க. அவங்களாம் ப்ரெட்டுக்கு எதில் வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தய தொகைன்னு பேர் வழிய இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் இந்த இதிலெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுனால தினமும் உடம்புக்கு ஒரு கசப்பு போன மாதிரியாகவும் இருக்கும். நம்ம நோயும் இல்லாத மகிழ்ச்சியாக நாக்குக்கும் டேஸ்ட்டாக ருச்சியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். இந்த பதிவை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.